வெரிகோஸ் நோய்க்கு அதிநவீன லேசர் முறையில் 45 நிமிடத்தில் சிகிச்சை. தையலோ தழும்போய் இருக்காது. அதே நாளில் டிஸ்சார்ஜ். சிகிச்சை பெற வருவோருக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள அல்ட்ராசவுண்ட் டாப்லர் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஜெனிசிஸ் வெரிகோஸ் வெயின் சென்டர், சென்னை போரூர், கோயம்புத்தூர் RS புரம். கான்டாக்ட் 9677790367. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. நாம் தமிழருக்கு எப்படி இருக்கு? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது இயல்பாகவே தமிழ் தேசியம், அது ஒரு தனித்த ஓட்டு வங்கி. அவங்க உலகமே தனி. என்னுடைய பார்வையில் அவர்கள் உலகமே ஒரு தனித்த ஒரு உலகம் தான். அவங்க இந்த என் கதையில் நான் தான் ஹீரோ, நான் தான் வில்லன்னு சொல்கிற மாதிரி அவங்க யாருக்கும் போட்டி இல்லை, யாரும் அவங்களுக்கும் போட்டி இல்லைங்கிற ஒரு கற்பனையில் தான் இருப்பாங்க. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்களா? அது வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்க. அது வீட்டுக்கு ஒரு விஜய் ஓட்டு போடுற விஜய் இல்லை. அதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. நீங்கள் பிக் பாஸ் ஷோ மாதிரி இணையத்தில் ஓட்டு போட்டுக்கலாம், அண்ணன் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே விட ஓவர்லுக் பண்ணி நீங்கள் விஜய் ஜெயிச்சு வந்துடுவார். என்ன விளம்பரம் ஓடினாலும் வீட்டுக்கு வெளியில குப்பாண்டி வரதில்ல, அவன் விசில் அடிச்சு தான் 4 பேரை வெளியே வரும். சின்னம் பதிவாகுது, சின்னம் மக்கள் கிட்ட போய் சேருது இல்ல. இந்த இடம் உங்களுக்கு அதனுடைய வேல்யூஸ் விஜய் போகாமலே விசில் அடிச்சாச்சா, என் வீட்டுல என் ஒய்ஃப் கேட்குறா, குப்பை வண்டி விசில் அடிச்சா சொல்லுங்க, குப்பையை கீழே தட்ட போனோம், குப்பை வண்டி விசில் அடிச்சா சொல்லுங்க அப்படின்னு என் ஒய்ஃப் கேட்குறாங்க. அப்ப ஒவ்வொரு ஊர்லயும் அந்த சின்னத்துக்கு ஒரு அறிமுகம் இருக்கு. அவர் இந்துத்துவ பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பையன், ஒரு பாஜக ஓட்டு வங்கி உள்ள ஒரு குடும்பம், இந்துத்துவ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான். அந்த இந்துத்துவ பள்ளிக்கூடம் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், எங்கள் மாவட்டத்தில் இந்துத்துவம் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். ஓம் சக்தி பராசக்தி அதெல்லாம் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற வார்த்தை. அந்த பையன் வீட்டில் போய் எட்டி பார்க்குறேன், அவன் ஆடிட்டு இருக்கான். ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான், அவனுக்கு ஓட்டே கிடையாது. அவங்க அப்பா தீவிர பிஜேபி. அப்புறம் கேட்குறேன் எப்படி ஆடுறான், ஸ்கூலில் வேனில் பிள்ளைங்க சேர்ந்து பாடி ஆடி இருக்கானு. ஒரு மிகப்பெரிய இயக்கத்திலிருந்து வெளியான ஒரு படம், ஒட்டுமொத்த மக்களும் தமிழக மக்களும் கொண்டாடி, நான் உட்பட எல்லாருமே கொண்டாடிய ஒரு திரைப்படம் மாமன்னன். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி சொல்றேன். உதயநிதி ஸ்டாலினோட கடைசி படம், அவர் துணை முதல்வர் ஆவதற்கு முந்தைய படம். அப்படி நீங்க உதயநிதி வச்சு இல்ல கொடுக்குறீங்க இல்ல சார். அந்த படத்துல அவர் கடைசி சொல்லுவார், வடிவேலு சொல்லுவார், நீங்க வீட்டுல இருந்தே வீடியோ போடுங்கப்பா. விஜய் அதைத்தான் செய்ய போறார் இந்த தேர்தலில். நாம் தமிழராத அறிவார்ந்த உலகம், நான் சொல்லக்கூடிய அந்த உலகத்துல அறிவார்ந்தவர்கள் இருக்காங்க. இங்க அறிவார்ந்தவர்கள் இல்லைன்னு சொன்னா நம்ம சண்டைக்கு வருவாங்க. ஆனா இங்க ரீல்ஸ் ஸ்டேட்டஸ் எல்லாம் சக்சஸ்க்கு ரேஷியோ கொடுக்கும். கண்டிப்பா கொடுக்கும். யங்ஸ்டர்ஸ் அந்த ஜென்சி தலைமுறை இருக்காங்க. இந்த தேர்தலுக்கு ரீல்ஸ் ஸ்டேட்டஸ் பெரிய அளவுக்கு பிரதான அரசியல் கட்சிகள்ல மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், சிட்டிங் எம்எல்ஏக்கள், பழைய எம்எல்ஏக்கள், இவங்களுக்கே இன்னைக்கு நம்ம போற விஷயங்களை ரீல்ஸா போடணும், அதா போடணுங்கிற ஸ்டேட் கல்ச்சருக்குள்ள வந்திருக்காங்க சார். 2026 தேர்தல் ஒரு முழுமையான ஒரு வெற்றி ஒரு பக்கமா இருக்குமா, அல்லது ஒரு தொங்கு சட்டசபை மாதிரி ஒரு நிலை வருமா? அந்த மாதிரி எல்லாம் சிக்கலை நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி இல்ல, நிச்சயமாக தொங்கு சட்டசபை வருவதற்கான வாய்ப்பு குறைவுன்னு தான் பார்க்குறேன். விஜய் களத்தில் இறங்கி களத்தை வேகப்படுத்தாத வரை தொங்கு சட்டசபைக்கான வாய்ப்பு இல்லை. டிவிக்கே அண்ட் நாம் தமிழர் பேசணும். நாம் தமிழரை டிவிக்கோட பொருத்தி பார்க்கல, இருந்தாலும் அவங்க அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கிறதுனால நாம் தமிழரை ஃபர்ஸ்ட் பேசுவோம். நாம் தமிழருக்கு எப்படி இருக்கு? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது இயல்பாகவே தமிழ் தேசியம், அது ஒரு தனித்த ஓட்டு வங்கி. அவங்க உலகமே தனி. என்னுடைய பார்வையில் அவர்கள் உலகமே ஒரு தனித்த ஒரு உலகம் தான். அவங்க இந்த என் கதையில் நான் தான் ஹீரோ, நான் தான் வில்லன்னு சொல்கிற மாதிரி அவங்க யாருக்கும் போட்டி இல்லை, யாரும் அவங்களுக்கும் போட்டி இல்லைங்கிற ஒரு கற்பனையில் தான் இருப்பாங்க. கொள்கை சித்தாந்தம் கொண்ட ஒரு கூட்டத்தை உருவாக்குனாங்க. அதிலெல்லாம் எந்த கடுகளை கூட சந்தேகம் இல்லை. நல்ல அடர்த்தியான ஒரு கூட்டத்தை உருவாக்குனாங்க. அந்த கூட்டம் தமிழ் தேசிய கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு 4% ஓட்டு வாங்கியிருப்பாங்க. நான் சொல்கிறேன், அந்த 8% ஓட்டு என்பது 4% கொள்கை சித்தாந்தத்தினால, ஒரு 4% மாற்று சக்தின்னு பார்த்துருப்பாங்கல்ல. நீங்கள் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்கன்னா இந்தியா முழுவதும் இடதுசாரிகள் தானே ஆட்சியில் இருக்கணும். ஆமாம், நீங்கள் சித்தாந்தத்துக்கு ஓட்டு, மக்கள் போராடினா ஓட்டு போட்டுருவாங்க, களத்தில் நின்னா ஓட்டு போட்டுருவாங்கன்னா இரோம் சர்மிலா எவ்வளோ ஓட்டு எடுத்தாங்க, எவ்வளோ பெரிய போராளி, விரலூட்டு எண்ணிலாமல். சுப உதயகுமார் கன்னியாகுமரியில் மீனவ கிராமங்களில் அந்த கூடங்குளத்தில் போய் போராடினார். நான் இப்போ களத்தில் செய்தியாளராக இருந்தேன். கொள்கைக்காக விழுந்தது ஒரு 4% இருக்கும் சார். 4% மாற்று சக்தின்னு பார்ப்பாங்கல்ல. நீங்கள் ஒரு தேர்தலில் கொள்கை அடிப்படையில் மட்டுமே ஓட்டு வாங்கினா போதும் அப்படின்னு நமக்கு ஒரு தேர்தலே இருக்க முடியாது. மக்களை இருக்கணும்ல. கொள்கை இருப்பது ஒரு பக்கம்,
மக்களுக்கு கொள்கையை ஈர்த்து ஓட்டு போனால் இன்னைக்கு விஜய்ட்ட என்ன கொள்கை இருக்குன்னு இவ்வளோ பின்னாடி போகிறாங்க இளைஞர்கள். அது வந்து ஒரு கவர்ச்சி, சினிமா கவர்ச்சி, அரசியல். நீங்கள் ஆனால் விஜய்ட்ட கொள்கையே இல்லையான்னு என்ன கேட்டிங்கன்னா விஜய்ட்ட நல்ல நல்ல கொள்கைகள் இருக்குது. திமுக எதிர்ப்பு என்பது ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார். பாஜகவை தன்னுடைய அரசியல் எதிரி, கொள்கை எதிரி என்று பாஜகவை வைத்திருக்கிறார். இவ்வளோ போதும். நீங்கள் இதுக்கு வந்து நீட்டி முழங்கி எங்கள் கொள்கை இவ்வளோ. கார்ல் மார்க்ஸ் சிலை நேற்று திறக்கப்பட்டிருக்கிறது. கார்ல் மார்க்ஸ் இடதுசாரிகளுக்கு சொந்தமானவர். இன்றைக்கி திமுக போய் அதில் சிலை திறந்திருக்காங்க. ரோட்டில் போகிற ஒரு 10 பேரை போவோம், 2 பேரும் சேர்ந்து போவோம், மைக் அண்ணிட்டோம், கார்ல் மார்க்ஸ் பற்றி 4 வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு கார்ல் மார்க்ஸ் பற்றி 2 வார்த்தையாவது மக்களுக்கு தெரியுமான்னு பார்ப்போம், தெரியாது. அந்த ஒரு தலைமுறையிட்ட கார்ல் மார்க்ஸே நம்ம இன்னும் சேர்க்கலை. ஆனால் கார்ல் மார்க்ஸ் சிலை திறக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அதுதான் இங்கே சீமான் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 4% ஓட்டு என்பது அவருடைய கொள்கையால் விழுந்திருக்கலாம். ஒரு 4% ஓட்டு என்பது அதற்கு வெளியில் இருக்கும்ல மக்கள், மாற்று சக்தின்னு பார்க்கறது. அது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 2006 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் 8% ஓட்டு எடுத்தாருன்னா அது மக்களால் ரசிகர்கள் கூட்டம் ஒரு 4% இருந்திருக்கும். ஒரு 4% பேர் ஒரு மாற்று சக்தி, திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம், ஒரு சாய்ஸாக இருக்காரு. பட் இப்போ திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் சாய்ஸாக இருக்கிற இடத்துல டிவிக்கே ஒன்று வருது இல்லை. அப்போ இந்த 8%லேருந்து அந்த சேதம் மாற்று சக்தின்றது அங்கே ஷிஃப்ட் ஆகும், அங்கேயே ஷிஃப்ட் ஆகும்னு சொல்லலை, அங்கேயும் ஷிஃப்ட் ஆகும், இங்கேயும் கொஞ்சம் வரும். அப்போ உங்களுக்கு 8ல் இருக்கிறது ஒரு 4 முதல் 5 குறையலாம் என்பது என்னுடைய கணிப்பு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். களத்தில் இருக்காங்க, வேகம் காட்டுறாங்க, செயல்படுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. இப்போ நீங்கள் விஜய் 10% குறைய மாட்டார் நான் நம்புறேன். 15 முதல் 17 வரைக்கும் இருப்பார் நான் நினைக்கிறேன். விஜய் 10% எடுக்கிறாருன்னு வச்சுக்கோ. ஒரு கற்பனைக்கு விஜயால் 10% ஓட்டை தான் எடுக்க முடியுது. திமுக இன்னைக்கு நிலைமையில ஒரு 45% ஓட்டு இருக்கு அந்த அன்னைக்கு. அண்ணா திமுகவுக்கு இவர் அமித்ஷா சொல்ற கணக்கெல்லாம் பார்த்தா வேற லெவலில் சொல்றாரு. 41 வரைக்கும் அவர் போயிட்டாரு. அந்த கணக்கே வச்சுக்கோ. 45, 41, 86, 87 ஓட்டாச்சு. சீமான் ஒரு 8%, 97 ஆச்சு. சின்ன உதிரி கட்சிகள் சில்லறை கட்சிகள் சேர்ந்து 100%. இதுதான் 24 தேர்தல் நம்ம கத்துனா பாடம்னு வச்சுக்கோங்க. விஜய் 10% எடுக்கணும்ல. கேரளால இருந்து எடுப்பாரா, பீகார்ல இருந்து எடுப்பாரா? நம்ம ஊர்ல தான் எடுத்தாங்க. அப்ப இந்த 10% இந்த கட்சிகள்ட்ட இருந்தானே உருகணும். நீங்க விஜய் 10ன்றது உறுதிப்படுத்துறீங்க. நீங்க குறைந்தபட்சம் என் கணிப்பு 15க்கு மேல தான் எடுப்பார் விஜய். 16 முதல் 15 வரைக்கும் எடுக்கலாம் சார். அதுக்கு எந்த ஆக்டிவிட்டீஸ்மே இல்லையா? அதுதான் சொல்றேன் சார். ஆக்டிவிட்டிஸ் இல்லாதனால தான் அவருக்கு குறைவா சொல்றேன்னா. ஆக்டிவிட்டிஸ் வந்தா இன்னும் மேலே ஏறும். அவரால் ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியாது. அவரால் இவ்வளவுதான் எடுக்க முடியும். அவர் எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ணவும் மாட்டாங்க. அவங்க கனவு இந்த சிஎம் சீட்டு, அடுத்து முதல்வர் நடித்த ஜனநாயகன்னு படம் வரப்போகுது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதான் சொல்றேன். நீங்க அந்த கேள்வியை கேட்கும் போதே அவங்க கனவுன்னு தானே கேட்டீங்க. அப்ப கனவு தானே, அது கனவா தான் இருக்கு. வந்து ஆனா உழைக்காமலே இப்ப 15% வந்துடும். அவர் எந்த உழைப்பும் செலுத்தாமலே 15% வர்றதுனாலதான் நீங்க மக்கள் கிட்ட போய் நீங்க சும்மா கிரவுண்டுக்கு போனீங்கன்னா ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய் யாரை பிடிக்குதுன்னு கேட்டால் விஜயை பிடிக்குது. ஏன்னா விஜய் எல்லா வீட்லையும் பார்க்குறாங்க. எல்லா வீட்லையும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து திமுக கொள்கை சார்ந்த டிவியாக இருந்தால் கூட அங்கே ஒரு டிவி ஓடுறப்ப அந்த டிவியில் ஏதோ ஒரு வகையில் விஜய் வந்துட்டு போயிறாரு. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம், நல்ல ஸ்கீம், அனைத்து பெண்களுக்கும் பஸ்ஸில் ஃப்ரீ, எவ்வளோ நல்ல ஸ்கீம். எங்கள் ஊர்லலாம் கொத்தா பெண்கள் அதை பயன்படுத்துகிறாங்க, ஏறி நின்று போகிறாங்க. அதே மாதிரி இப்போ எடப்பாடின்னு சொல்லிட்டார் ஆண்களுக்கும் ஃப்ரீன்ட்டார். நீங்கள் கேட்டதே போல் யார் வேணாலும் அந்த பஸ்ஸில் ஃப்ரீயாக ஏற்றுவாங்க. இறங்கணுன்னா கண்டக்டர் விசில் அடிக்கணும். அப்போ இங்கே தாவேக்கா சின்னம் போது நீங்கள் அதை விட்டுருங்க. வீட்டுக்கு வெளியில் குப்பை வருது. ரொம்ப அருமையான முறையில் இன்றைக்கி வந்து சென்னை சிட்டி தொடங்கி எங்கள் ஊர் கடைக்கோடி கன்னியாகுமரியில் பறக்கைங்கிற எங்கள் ஊராட்சி வரைக்கும் நீங்கள் குப்பையை சேகரிக்கிறதுல தமிழக அரசு வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு 2 வண்டியை தனித்தனியாக பிரித்து அந்த வண்டியில் வரும்போதே காலை மாலை நாள்தோறும் சுத்தம் சுகாதாரம்லாம் ஒரு விளம்பரம் வருது. என்ன விளம்பரம் ஓடினாலும் வீட்டுக்கு வெளியில குப்பை வண்டி வருது இல்லை, அவன் விசில் அடிச்சுதான் 4 பேரை வெளியே வரும். சின்னம் பதிவாகுது, சின்னம் மக்கள் கிட்ட போய் சேருது இல்லை. இந்த இடம் வந்து உங்களுக்கு அதனுடைய வேல்யூஸ் விஜய் போகாமலே விசில் அடிச்சாச்சா, என் வீட்டுல என் ஒய்ஃப் கேட்குறா, குப்பை வண்டி விசில் அடிச்சா சொல்லுங்க, குப்பையை கீழே தட்ட போனோம், குப்பை வண்டி விசில் அடிச்சா சொல்லுங்க அப்படின்னு என் ஒய்ஃப் கேட்குறாங்க. அப்ப ஒவ்வொரு ஊர்லயும் அந்த சின்னத்துக்கு ஒரு அறிமுகம் இருக்குல்ல. நீங்க விஜய்க்கு இப்போ ஏதோ ஒரு சின்னம் பெயரே தெரியாத ஒரு சீப்புன்னு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க சீப்பு கொடுத்துருக்கீங்க, அதுவும் கூட ஆணும் பெண்ணும் தலை செய்வாங்க. நீங்க ஏதோ ஒரு சின்னம் வெளியில பெரிதாக ஒரு மக்களுக்கே தெரியாத ஒரு சின்னம் இருக்கும். நீங்க அந்த தேர்தல் ஆணையத்துக்கு சைட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா வெளியிலேயே தெரியாத சின்னம். இப்போ மோதிரம்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், என் கையில இப்போ மோதிரமே இல்லை. கடிகாரம்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க கைக்கு கடிகாரம் கட்டிருக்கீங்க, கையில வாட்ச் கட்டிருக்கீங்க. பட் செல்போன் வந்த பிறகு நம்மள பல பேர் இன்னைக்கு வாட்ச் கட்டுற பழக்கமே இல்லை. இந்த சின்னங்கள்லாம் கூட சேர்க்கறது கஷ்டம். நீங்க விசிலுங்கிறது தியேட்டர்ல சாதாரண விசில் அடிச்சான்னு கூட்டம்னு சொல்லியிருக்கான் அவனை. தேர்தல் ஆணையத்தினுடைய மதிப்பீட்டில் நம்ம இப்படியும் பார்க்கலாம். நம்ம இப்படியெல்லாம் இந்த இடத்துல எல்லாம் சின்ன இருக்குன்னா கூட நீங்க விஜய் வந்து ஒரு விசில் அடிச்சான் கூட்டம் தான் வச்சிருக்காரு, விசிலே கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம மதிப்பீடு செய்யலாம். பட் அந்த சின்னத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த சின்னம் கொண்டு போய் விஜய்க்கு கொஞ்சம் ஓட்டை வாங்கி தரும். அது 10, 15, 13 வச்சுக்கோங்களேன். அந்த ஓட்டு திமுக ஓட்டில் ஒரு 3% இருக்கும், அண்ணா திமுக இருந்து ஒரு 3% இருக்கும். சீமானை மட்டும் அப்படியே 8% எந்த சேதாரமும் இல்லாம நீங்க அப்படியே வச்சுக்கங்கன்னு விடாது இல்ல. ஸோ அங்க இருந்தும் பிரிக்கும். எல்லா கட்சிகளுமே இழக்கும், திமுகவும் இழக்கும், அண்ணா திமுக இழக்கும். அண்ணா திமுக இழக்க போற ஓட்டுங்கிறது ஆன்டி இன்கம்பன்சி உருவாகி இருக்குல்ல, அந்த ஓட்டு அது வந்து ரொம்ப வலுவா உருவாகலை. நான் சொன்ன மாதிரி இன்னொன்று சொல்றேன்,
இந்த ஆட்சி மீதான அதிருப்தியை உருவாக்குறதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, அண்ணாமலை காலத்தில் அண்ணாமலை சிறப்பாக செய்தார், நயினார் நாகேந்திரன் அவர்களோ தோல்வியடைந்தவர்கள். ஆனால் இந்த ஆட்சி மீது அதிருப்தியை எந்த கருத்தியலும் பேசாமல், எந்த கொள்கையும் பேசாமல், வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பொம்பளை பிள்ளையில் இந்த ஆட்சி மோசம்னோ அல்லது திமுக மோசம்னோ சொல்லி ரீல்ஸ் எடுத்து வெளியிட வச்சது விஜய். அவர் பேசுகிறதுனால நீங்கள் சோசியல் மீடியாவில் போய் பாருங்கள், பொம்பளை பிள்ளைகள் டான்ஸ் ஆடி போடுது, ரீல்ஸ் வெளியிடுறாங்க. ஒரு 5ஆம் கிளாஸ் பையன், எங்கள் உறவினர் பையன், அவன் வீட்டுக்கு போயிருக்கேன், அவர் பொண்ணோட இருந்து டான்ஸ் ஆடுறான், தங்கச்சியோட இருந்து டான்ஸ் ஆடுறான். அவர் இந்துத்துவ பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பையன், ஒரு பாஜக ஓட்டு வங்கி உள்ள ஒரு குடும்பம், இந்துத்துவ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான். அந்த இந்துத்துவ பள்ளிக்கூடம் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், எங்கள் மாவட்டத்தில் இந்துத்துவம் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். ஓம் சக்தி பராசக்தி அதெல்லாம் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற வார்த்தை. அந்த பையன் வீட்டில் போய் எட்டி பார்க்குறேன், அவன் ஆடிட்டு இருக்கான். ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவனுக்கு ஓட்டே கிடையாது, அவங்க அப்பா தீவிர பிஜேபி. அப்புறம் கேட்குறேன் எப்படி ஆடுறான், ஸ்கூலில் வேனில் பிள்ளைங்க சேர்ந்து பாடி ஆடி இருக்கானு. இதுதான் உண்மையிலேயே தமிழக அரசியல் சூழல் எதிர்கொள்ளக்கூடிய பெரிய அபாயம்ங்கிற. இங்கே விஜய் புரிந்து பேசுகிறார், புரியாமல் பேசலாம், அது அவர் ஸ்கிரிப்டை தான் பேசுகிறார், யாரோ எழுதி கொடுக்குறத வாசிக்கிறார், இது எல்லாம் சிக்கல் இல்லை. பட் கீழே ஒரு ஜென்ரேஷன் இருக்குல்ல, நீங்கள் இப்போ இருக்கிற ஓட்டு இது தேர்தல் இதோடு தொடர்புடையது இல்லை. இது அந்த பையன் 5ஆம் கிளாஸ் போய் ஓட்டு போட போகிறதில்ல. பட் அடுத்த தலைமுறையை எதுக்குன்னே தெரியாமல் சில கட்சிகளை வெறுப்பு மனநிலையை உருவாக்கக்கூடிய வேலையை விஜய் என்கிற ஒரு அரசியல் செய்யுதுங்க. அதனால அவர் மற்ற கட்சிகள்கிட்ட இருந்து நீங்கள் சின்ன பிள்ளைங்க நீங்கள் பார்க்குற ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் அழுதுகிட்டே போய் முட்டை வாங்கி கேட்டவன், எப்பா தேர்தல் அன்னைக்கு ஒரே ஒரு ஓட்டு டிவி கேட்க போடுப்பா, ஏன்னா அவனுடைய புரிதல் அவ்வளோதான் இருக்கும். அதாவது நீங்க பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் தான் சொல்லுவார், உழைக்காமலே அவர் வாரி சுருட்டின்னு போக போறாரு. ஆமா, அதுக்காக தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உழைப்பே அவருக்கு தேவை. அவர் உழைத்தால் இன்னும் ஓட்டு கூடும். அவர் உழைத்தால் ஓட்டு கூடும். அவரே சொல்றாருல, பனையூர்ல இருக்கிற என்ன வான்னு கூப்பிடுறாங்க, நான் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? உண்மையிலே வந்தா என்ன ஆகும்னு அப்புறம் தான் விஜய்க்கே தெரியும். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்கன்றாங்க. இருக்காங்களா? அது வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்க. அது வீட்டுக்கு ஒரு விஜய் ஓட்டு போடுற விஜய் இல்லை. அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. நீங்க பிக் பாஸ் ஷோ மாதிரி இணையத்துல ஓட்டு போட்டுக்கலாம், அண்ணன் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே விட ஓவர்லுக் பண்ணி இன்னைக்கு விஜய் ஜெயிச்சு வந்துருவாரு. இது இப்ப சோசியல் மீடியால அவங்க சொல்றாங்கல்ல, அதாவது வீட்டுக்கு ஒரு விஜய் ஓட்டு போடுற விஜய், ஓட்டு போடுற விஜய் இல்ல. ஆனா ஓட்டு போடுற விஜய் இல்லாமலே 15% வரைக்கும் தொடுவார். நிச்சயமா தொடுவார். அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. அது எப்படி மாற்று சக்தின்னு போடுறது ஒண்ணு, மாற்று சக்தி என்று போற ஒரு செட்டப், அந்த ரசிகர் கூட்டம் ஒன்று. மூன்றாவது மிக மிக முக்கியமா புதுசா ஒருத்தர் வந்திருக்காருன்னு பாக்குறது மாற்று சக்தி. அதை விட முக்கியமா விஜய் ஒரு பெரிய நடிகர், சரி அவர் மேல ஒரு கிரேஸ், ரசிகர் கூட்டத்தை தாண்டி ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு உருவாகும். அது தேர்தல் நெருக்கத்துல தான் நமக்கு தெரியும். இது எல்லாம் சேர்த்து அவர் ஒரு 10 முதல் 15% வரைக்கும் தாராளமா நகர்த்தும். அவர் உழைக்காமல், கடும் சிரத்தை எடுக்காம, நட்சத்திர வேட்பாளர்களை நிறுத்தாம இவ்வளவு வேலையும் அதை செஞ்சு தரும். 26 ரிசல்ட் நமக்கு வரும்போது தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இன்றைய நிலையில இப்பவும் திமுக தான் எட்ஜில் இருக்காங்க. இன்றைய சூழல்ல திமுக முன்னாடி நிக்கிறாங்க. என்டிஏ அலைன்ஸ் கொஞ்சம் பலம் பெற்று அவங்களுக்கு ஈக்குவலா நிக்கிறாங்க. நாம் தமிழர் விஜய் முன்னேறி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜய் தான் 3வது இடத்துல இப்ப இருப்பாரு. நிச்சயமா 3வது இடத்துல விஜய் தான் இருக்காரு. பட் அந்த 3வது இடத்துல இருந்து அவர் இன்னுமே நெருங்க முடியும், இன்னும் கொஞ்சம் வளர முடியும். பட் அந்த அரசியலை விஜயே செய்ய மாட்டார். நீங்க தனி விமானத்துல எல்லாம் போறீங்க, நீங்க தனி விமானத்துல மக்கள், நீங்க எம்ஜிஆர் ஆகணும், எம்ஜிஆர் எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை சார். அவருடைய ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்றீங்க, அதே போல அவருடைய செயல்பாடே இல்லைன்னா கூட ஒரு 15% வந்துருவாருன்றீங்க. என்னதான் மாற்று சக்தின்னு விஜய் அப்படி எந்த அடிப்படையில் பார்த்து ஓட்டு போறாங்க? அப்ப எதுவுமே சார் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பே இல்லாம போடுற மாதிரி கணக்கா நீங்க சொல்றீங்க சார். சார் அழகான கேள்வி கேட்டீங்க சார். கமலஹாசன் வானதி சீனிவாசனுக்கு எவ்வளவு ஃபைட் கொடுத்தாரு? வெறும் சொற்ப வாக்குகள். ஆமா, அவருக்கும் அந்த கோயம்புத்தூர் தொகுதிக்கும் என்ன சம்பந்தம் சார்? கமலஹாசனுக்கு முன்பு அங்க என்ன போய் கலவு கமலஹாசன் கடைசி அந்த அம்மா என்ன பேச வேண்டியது, லிப்லாக் பண்ற ஒரு விருங்கிற வரைக்கும் விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆமா, அவங்களுக்கு நெக் ஃபைட் கொடுத்தாருல. நீங்க கமலஹாசன் சார் விட்டுருங்க, மகேந்திரன் எவ்வளவு ஓட்டு எடுத்தாரு, மக்கள் நீதி மையம் கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்ல எவ்வளவு ஓட்டு எடுத்தாங்க, திமுகவோட தோல்விக்காக இந்த நேரத்துல காரணமா இருந்தாங்கல்ல, அங்க கொங்கு மண்டலத்துல அதிமுக எவ்வளவு சீட்டு ஜெயிக்க காரணமா இருந்தாங்கல்ல. நீங்க தேமுதிக 8.35% எடுத்தாங்க. இது கமலஹாசனோட எப்படி சார் பொருத்தி பார்க்க முடியும்? என்னன்னா, கமலஹாசன்ற ஒரு நபர் கோவை தெற்குல போய் நின்னாரு. திரு விஜய் அப்படி கிடையாது. இல்ல இப்ப கன்னியாகுமரிலயோ நாகர்கோவிலையோ அங்க பத்மநாபபுரத்துலயோ ஏதோ ஒரு இப்போ விளவங்கூட அந்த மாதிரி தொகுதியிலாம் விஜய் போய் நிக்க முடியாது. விஜயை சார்ந்து யாரோ ஒருத்தர் நிப்பாங்க. அவங்க எப்படி விஜய்க்குன்னு ஓட்டு போடுவாங்க? அருமையான கேள்வி சார். மாமன்னன் ஒரு படம் சார், உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச படம் சார். அந்த மாமன்னன் படத்துல வடிவேலால பிரச்சாரத்துக்கு போக முடியாது. கடைசி ரொம்ப யோசிச்சு ரூட் மேப்லாம் போட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, உங்களால பிரச்சாரத்துக்கு போக முடியல, நீங்க ஒரு வீடியோ மட்டும் வெளியிட்டுருங்கப்பா. நான் சொல்றது பாரம்பரியமிக்க 75 ஆண்டுகள் பண்பாடு கொண்ட ஒரு கலாச்சார பெருமை கொண்ட ஒரு மிகப்பெரிய இயக்கத்திலிருந்து வெளியான ஒரு படம். ஒட்டுமொத்த மக்களும், தமிழக மக்களும் நான் உட்பட எல்லாருமே கொண்டாடிய ஒரு திரைப்படம் மாமன்னன். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி சொல்றேன், உதயநிதி ஸ்டாலினோட கடைசி படம், அவர் துணை முதல்வர் ஆவதற்கு முந்தைய படம். அப்படி நீங்க உதயநிதி வச்சு கொடுக்குறீங்க இல்ல சார். அந்த படத்துல அவர் கடைசி சொல்லுவார், வடிவேலு சொல்லுவார், நீங்க வீட்டுல இருந்தே வீடியோ போடுங்கப்பா. விஜய் அதைத்தான் செய்ய போறாரு இந்த தேர்தலில். நம்ம நினைக்கிறோம் அவர் வெளியில வரப்போறாரு, வெளியிலே வரப்போறது இல்லை. என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தா
ஒவ்வொரு தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய 2 பிரச்சனை லிஸ்ட் அவுட் பண்ணி இப்போ பேசுறாருல சார். ஆமா. நீங்க அவர் பரப்புரையெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரெகுலரா பார்ப்பீங்க சார். உண்மையிலேயே அதுக்கு பெரிய பொருட்செலவினம், அவருடைய பயண நேரம். நம்ம வேற ஒட்டுமொத்தமா காலையில இருந்து நான்லாம் காலையில நோட்டை வச்சுட்டு உட்காந்து